ஓகே. இது ரொம்ப கனவு தான். அந்த வீடு வந்து கனவு தான். ஃபர்ஸ்ட் இந்த கிழக்கு தெருவுல நாங்க தான் வீடு கட்டுறோம். இந்த தெருவுலயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஃபர்ஸ்ட் கட்டுறீங்களா? கட்டுறோம். ஓகே. பெரிய வீடு. ஆமா. ஓ. ஆமா. பெரிய வீடு நம்ம தான் கட்டுறோம். இவகிட்ட ஒரு செம ப்ளஸ் பாயிண்ட். ம். அந்த குழந்தைகள மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும், அந்த வீட சுத்தம் பண்றதா இருக்கட்டும். அந்த பழைய வீட்ட பாருங்க, தீபாவளி, பொங்கல் இந்த மாரி பண்டிகை நாட்கள்ல. விசேஷங்களுக்கு 1 கிலோ சிமெண்ட் வாங்கிட்டான்னு சொல்லி அங்கங்க ஓட்டைய பூரா அந்த அடிச்சு பழைய பண்ணிட்டே வீட்ல. இருப்பா. ஆ. இந்த வீட்டுக்கு வந்தோனே செம்ம ஹாப்பியா அவளுக்கு. ஆமா. அந்த வேலையெல்லாம் மிச்சமாயிடுச்சு. அதெல்லாம் மிச்சமாயிருச்சு. ஆ. இப்ப உண்மையிலே ரொம்ப சுத்தமா வச்சுக்குவா. வச்சுக்கிறாங்க. ஆமா. ம். இந்த வீட வந்து கிட்டத்தட்ட பிள்ளைகள எந்த அளவுக்கு கேர் பண்றோம், அந்த அளவுக்கு கேர் பண்ணி ம். ரொம்ப கவனமா சுத்தமா வச்சுக்குவா. ஓகே. நம்ம வீடு நம்ம சுத்தமா இருக்கணும்னு ஒரு ஆசை. அந்த அளவுக்கு நீட்டா வச்சுக்கணும். பிரியமாயிருச்சு. அவளுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 100% அவளுக்கு வந்து ஒரு திருப்திகரமா ஆயிருச்சு. ஏன்னா இவ வர்றப்பெல்லாம் டிவி கூட கிடையாது. ம்ஹ்ஹ்ம். ரொம்ப சாதாரண குடும்பமா தான் இருந்தோம். ம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட நெறைய இருக்கு. எனக்கு அப்பப்ப உந்துதல் மாரி. அந்த விளக்குக்கு வந்து ஒரு குச்சிய வச்சு இது பண்ணுவோம் பாருங்க. ம்ஹ்ம். அந்த மாரி அப்பப்ப ஒரு உந்தி பெரிய உந்தி தூண்டுகோல் இவங்க. கண்டிப்பா, ஓகே. கண்டிப்பா. தூண்டுகோலாவே இருந்தா. ஆனா நானு அத பயன்படுத்திக்கிட்டேன். ஓகே. நான் வந்து ஆமா. அசால்ட்டா எடுத்துக்கறல எதுவுமே. என்கிட்ட ஒரு கரெக்ட்டா. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையாவது பார்த்தேன்னா அத செய்யணும்னா செஞ்சுருவேன். ம். ம். அந்த தூண்டுகோலா இருந்தா. ஆமா. ஓகே.